Praise the Lord. Jesus is good, today is good. இந்த ஆராதனை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சுகமாக நன்றாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவர் நம்மை நடத்தினார். இந்த வாரத்திலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு புது பலனையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கும். கடந்த வாரத்திலே நாம் அப்பா கொடுத்தது எது, அப்பா கொடுக்காதது எது என்று நாம் தியானிச்சோம். அப்பா கொடுக்காதது பயம். அப்பா நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று பவுல் 2 தீமோத்தேயுக்கு 1:7 எழுதப்பட்ட வசனத்தை நம்ம கடந்த வாரங்களை தியானிச்சோம். ஆனப்படினாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயப்படுகிற காரியத்துக்கு இடம் கொடாமல் பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் அவசியம். விசுவாசம் தைரியத்தை கொடுக்கிறது. விசுவாசம் தேவனுடைய ஆயுதமாக இருக்கிறது. ஆனால் பயம் பிசாசுடைய ஆயுதமாக இருக்கிறது. ஆனால் இது எப்படி நாம் இந்த பயத்தை விரட்டுவது, இந்த பயத்தின் மீது நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம், பயமுள்ள ஆவி நமக்கு கொடுக்கவில்லை என்பதை நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். ஆனால் வேத வசனத்தை கொண்டு அப்பா நமக்கு வேதாகமத்திலே 360க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி இந்த நாளில் கூட ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இந்த கால வேளையில கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படுகின்றீர்களோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டாராம். பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அநேக ஒரு 12 தடவையாவது பயப்படாத பயப்படாத என்ற வாக்குத்தத்தம் மறுபடியும் வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பயப்படாத. எப்பொழுது இதன் தேவனுடைய பிள்ளைகள் பயப்படுகிற சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த பயத்தை நீக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒரு சகோதரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு சகோதரன், ஒரு நாள் தனிமையிலே தன்னுடைய வாகனத்திலே கடந்து சென்று கொண்டிருந்தாராம். பயப்படுகிற சூழ்நிலை, தனிமையான ஒரு இடம், பயப்படுகிற ஒரு சூழ்நிலை, திடீரென்று அவருக்குள் அறியாமலே பயம் வந்து விட்டதாம். அப்பொழுது அவர் பயந்த உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான், பயப்படாதே, இயேசுவாகிய நான் உன்னுடனே இருக்கிறேன். உள்ள இருந்து. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, உலகத்திற்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண தேவன் உடனே பேச ஆரம்பித்தாராம். இந்த நாளில் கூட நீங்கள் எதையாவது குறித்து பயப்படுறீங்களா? ஒருவேளை உங்கள் அந்த பயப்படுகிற அந்த காரியம், அப்படி பயப்பட சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன் என்று கூட நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருகிறது. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரி, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த நாளில் நம்ம அந்த வேத வசனத்தை கொண்டு பயப்படுகிற சூழ்நிலையில இருந்த போது, அவர்கள் தைரியமா இருந்த போது, அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொண்டாங்க என்பதை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, பயப்படாத பயப்படாத என்ற வாக்குத்தத்தம் மறுபடி வருகிறதை நான் தியானிச்சு பார்த்தேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மனதில் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகள், பாருங்கள், உங்களுடைய பண பற்றாக்குறைகள்,
எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி, உலகத்தில் இருக்கிற பயமுறுத்துகிற மரண வியாதிகள். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாம அமர்ந்திருக்கப்பா. உன் மனதுல நீ பயப்பட வேண்டாம், அமைதியா இரு, வேத வசனத்தை கற்றுக்கொள். அது மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். அவர்கள், மற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். உங்கள் தேவனாய் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்க, அவருக்கு பயப்படுங்க. அவரே அச்சமும் அவரே பயமா இருக்கட்டும். கர்த்தருக்கு மாத்திரம் நீங்க பயப்பட வேண்டும், வேத வசனத்துக்கு மாத்திரம் நீங்க நடுங்கிற வேண்டும். பாருங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பயம் வரும்போது ஒரு காரியம், நீங்க கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டும். சேனையில் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரை துதிச்சு பாருங்க. அந்த பயத்தின் எண்ணம் உங்கள் மனதை விட்டு நீங்கும். மற்றவர்கள் பயப்படுகிற காரியத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாதான். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35:4 சொல்கிறது, மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். மனதில் உறுதி இல்லை. அது வாழ்க்கையில வேத வசனத்தை கேட்கிறோம், பல செய்தியை கேட்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளோ இல்லை வெளியே நடக்கிற சூழ்நிலைகளோ பார்த்த உடனே ஒரு 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 துர்ச்செய்தி உங்களை பயமுறுத்திடுது, மனம் பதறும். அது மனம் பதறுதல் உள்ளத்துல உறுதி இல்லையா, வேற வசனத்தை குறித்து உறுதி இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையே, பயப்படாத நான் உன்னுடனே கூட இருக்கேன் என்று சொல்லியிருக்க. அந்த வசனத்தை குறித்த ஒரு விசுவாசம் இல்லை. அவர்களை பார்த்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் பதறவர்களை பார்த்து, அதாவது ஜனங்கள் அஞ்சு குழம்பினார்கள், அந்த ஜனங்களிடம் கூறுங்கள், பலமாக இருங்கள், அஞ்ச வேண்டாம். பாருங்க, பயம் வந்த உடனே நம்மளோட மனதில் என்ன ஆயிருதுங்களா, குழப்பம் வந்துடுங்க. பயம் வந்தோன்னு குழப்பம் வந்துடும், பயம் வந்தோன்னு அவிசுவாசம் வந்துடும், பயம் வந்தோன்னு சந்தேகம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ குழம்ப வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம், பலமாக இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலமாய் உங்களை அப்படியே ஆண்டவர் அந்த பயத்தின் வல்லமையை முறியடிக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 37:6 வசனம் சொல்றது, நீ கேட்டதுமான வார்த்தைகள்னாலே பயப்படாதே. பாருங்க, ஒரு வார்த்தை நம்மளை பயமுறுத்துகிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள், உங்க குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், உங்கள் சூழ்நிலைகள், ஒரு வார்த்தை, ஒரு பயமான ஒரு வார்த்தையை கேட்டதுனால இங்க பயம் வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அப்படின்னா நீங்க விசுவாசமுள்ள வார்த்தைகளை, விசுவாசமுள்ள செய்திகளை கேட்க நீங்க தீர்மானம் எடுக்கணுங்க. எப்பொழுதும் நீங்க உலகத்தில் நடக்கிற செய்திகளே நீங்க கவனித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள். அதிக நேரம் தேவனுடைய வார்த்தையை வாசிங்கள். ஒரு அருமையான ஒரு சகோதரி சொன்ன ஒரு சாட்சி கடந்த வாரத்தில், அவங்க சொன்னாங்க, நான் புதிய ஏற்பாடை நான் முடித்து விட்டேன். பாருங்க, இந்த நேரம், இந்த சந்தர்ப்பம் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்குது. பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தை அந்த சகோதரி பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டை முடித்து விட்டார்களாம். நீங்கள் இந்த நேரங்கள், இந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் வாருங்க. வார்த்தை தாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை, அவிசுவாசத்தை, கவலையை, சந்தேகத்தை, விளைவினங்களை, வியாதியை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுரும். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்குதுங்க. முடிவு எடுக்கலாமே. அதிக நேரம் வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுங்கள், வாசிங்கள். தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியோட உதவியோடு வாசிங்கள். அது மாத்திரமில்லை, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரத்துல 10, 13, 14 வசனங்களை வாசிக்கும் பார்த்தா, நீ பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் வலது கரத்தை பிடித்து, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் தேற்றுகிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:8 பார்க்கும்போது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இன்னொரு அற்புதமான ஒரு வார்த்தையை நான் கவனித்து பார்த்தேன். ஏசாயா 54:14 சொல்கிறது, நீதினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அது பயம் உன்னை அணுகுவது இல்லை, நீ பயம் இல்லாதிருப்பாய். அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நீ நன்மையால் கட்டப்படுவாய், எனவே நீ கொடுமை மற்றும் அச்சத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய். கொடுமை, பயம் என்ன உண்டாக்குறதுமா? கொடுமை, அச்சம். இந்த பயத்திலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். உனக்கு பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, உன்னை எதுவும் பாதிக்காது. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. பேசுங்க, நான் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, எதுவும் என்னை பாதிக்காது.
ஆமென், பிரைஸ் காட். நல்லா சரியா சொல்லிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பயம் என்னை அணுகாது, பயம் இல்லை, பயம் என்னை அணுகாது என்று சொல்லுங்கள். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும், நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. அல்லேலூயா. பாருங்க, பயம் வந்தா ஒடுக்கு வந்துடும், பயம் வந்தா திகில். ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லுது, திகில் உன்னை அணுகாது. சொல்லுங்க, திகில் என்னை அணுகாது, பயம் என்னை அணுகாது, கொடுமை என்னை அணுகாது. இயேசுவ ரத்தத்தினால் நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம். எங்கள் குடும்பம் இயேசுவ ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்குது. எங்கள் திருச்சபை மக்கள் இயேசுவ ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவ ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்காங்க. பயம் எங்கள் வாழ்வில் அணுகாது. கர்த்தர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பாருங்கள், இந்த நாளில் 3 காரியங்கள் நம்ம தியானிக்க போயிடும். 3 நபர்கள் பயப்படுகிற சூழ்நிலையில பயம் இல்லாம இருந்தாங்களாம். அல்லேலூயா. பயப்படுகிற சூழ்நிலையில பயம் இல்லாம இருந்தா என்ன ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்பதுதான் இந்த காலவேளை செய்தி. நான் அந்த செய்தியை தியானிச்ச போது மிக ஆசீர்வாதமாக இருந்தது. பயப்படுகிற சூழ்நிலை, ஆனா பயம் இல்லாம இருந்த போது அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் வந்தது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல பவுல் அந்த கப்பல் சேதத்தின் நிமித்தம் மெலித்தா என்ற தீவிலே கரை சேர்க்கப்படுகிறார். அங்கே பவுலும் அவனோடு அநேக சகோதரர்கள் கடந்து போறாங்க. அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் பவுலையும் மற்றவர்களையும் ரொம்ப அன்பா அவங்கள விசாரிச்சு அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க. பாருங்க, மழைக்காலம், குளிர் அதிகமா இருக்கனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்ல சில விறகுகளை எரித்து நல்ல அந்த குளிர் காயும்படியாக சில காரியங்கள் செய்கிறாங்க. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பாருங்க, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு வீரின் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்புவித்தும் பலியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, விறகு பொறுக்கி ஒன்றுனா எடுத்து பவுல் போட்டுருக்க, தீ எரிஞ்சிட்டு இருக்குது. நல்ல ஒரு குளிருக்கு சார், நல்ல ஒரு வாமா நல்ல குளிர் காஞ்சிட்டு இருக்காப்ப. அப்படி விறகு எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு வீரியின் பாம்பு கையை அப்படி பிடிச்சிக்கிச்சு, நல்ல கட்டிச்சிருச்சு. வீரியின் பாம்போடைய விஷம் பவுலுடைய சரீரத்துக்குள் ஏறுகிறது. ஆனால் பவுலுக்கு ஒரு சேதமும் அடையவில்லை. காரணம் என்ன? பவுலுக்கு தெரியும், கிறிஸ்துவோட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என் சரீரம் இயேசுவின் இரத்தத்தினால் கிரயத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்து எனக்கு தலையாக்கிறார், நான் அவருடைய அவயமாக இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் இருக்கிற பெரியவர், கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை எனக்குள் இருக்கிறார் என்ற இந்த வெளிப்பாடெல்லாம் பெற்ற ஒரு தேவ மனித பவுலுக்குள்ளாக இந்த விஷம் உள்ள நுழைய முடியவில்லை. விஷம் பாருங்க, அந்த 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 சர்ப்பம் தொங்கி கொண்டு இருக்கிறதுங்க. பயப்படுற சூழ்நிலை. நம்ம பாம்பு அந்த பக்கம் போனாலே பயந்துருவோம், பாம்பை கண்டாலே படையை நெஞ்சிருமா, நடுங்கிறோம். பயப்படுகிற சூழ்நிலையில் பயமில்லாது இருந்தான் அந்த பவுல். எப்படி இது சாத்தியம்? அதாங்க உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. பாருங்கள், அங்கே சொல்லப்படுது, அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? பாருங்கள், அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடதியில் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, அல்லேலூயா, ஒரு சேதமும் வரலங்க. விஷம் உள்ள போகல. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தா அவங்களை சேதப்படுத்த முடியும். விஷம் உள்ள போகாது. இந்த உலகத்தில் நடக்கிற பொல்லாத வியாதிகள் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அணுக முடியாது. பிரச்சனை உங்களை அணுக முடியாது. பயம் உங்களை அணுகாது. பாருங்க, என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? இதை கண்ட போது மிகப்பெரிய ஒரு சுகமளிக்கிற ஒரு எழுப்புதலை அந்த தீவுல உண்டாயிருச்சுங்க.
அந்த அவன் பாருங்க, அதை அழகா அந்த வார்த்தை கொடுக்க, அந்த பூச்சியை தீயில உதறி போட்டான். இந்த கால வேளையில கூட ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ள பயத்தை இயேசுவின் நாமத்தில் உதறி போடுங்கள். எதை குறித்து நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள்? எதை குறித்து நீங்கள் பயப்படுகின்ற? உங்கள் குடும்பத்தை காரியத்தை குறித்தா, உங்கள் பிள்ளைகள் காரியத்தை குறித்தா, உங்கள் பொருளாதாரத்து காரியத்தை குறித்தா, இந்த பொல்லாத வியாதியை குறித்தா, அதை உதறி போடுங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பயத்தை உதறிப்படுகிறேன், கலக்கத்தை நான் உதறிப்படுகிறேன், அவிசுவாசத்தை நான் உதறிப்படுகிறேன், எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற திகழை நான் உதறிப்படுகிறேன், என் வறுமையை உதறிப்படுகிறேன், பாவத்தை உதறி போடுகிறேன் என்று சொல்லுங்க. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அப்போது அந்த தீவில் உள்ளவங்க, அந்த தீவினுடைய தலைவன் பவுலை அழைத்து கொண்டு போய் அவனுக்கு வேண்டிய உபசரங்கள்லாம் செய்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய தகப்பனார், இங்க வேத வசனம் சொல்கிறது, அவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர்களும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, பயப்படுகிற சூழ்நிலை பயப்படாமல் அந்த வீரின் பாம்பை உதறித்த போட்ட போது விஷம் பவுலுடைய சரீரத்தை சேதப்படுத்த முடியல. காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆம், அதை பார்த்த உடனே அந்த தீவுடைய அந்த தலைவனுக்கு மிக ஆச்சரியம். உடனே அவங்க அப்பா ஏற்கனவே வியாதி, ரத்த வாந்தில, காய்ச்சல்ல, கொடுமையான வியாதி. உடனே பவுல் ஜெபம் பண்ணி கை வைக்கிறான், சுகம் உண்டாயிடுச்சு. இதை கேட்ட அந்த தீவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து பவுல் இடத்துல ஜெபம் பண்ண போது குணமாக்கப்பட்டார்கள். நீங்கள் தைரியமா இருக்கும்போது உங்களுக்கும் சுகம், உங்க குடும்பத்துக்கும் சுகம், குணமாக்குற ஒரு எழுப்புதல் இங்கே உண்டாகி விட்டதாக நம்ம பார்க்க முடிகிறதுங்க. இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். தானியலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இங்கே ஒரு பயப்படுகிற சூழ்நிலை. தானியல் மேல குற்றம் சாட்டிட்டாங்க, பொய்யான குற்றம் சாட்டி அவனை சிங்கங்கள் இருக்கிற அந்த கெபியில ராஜாவுக்கு போடுறதுக்குன்னு மனது இல்லை, ஆனா போட்டு ஆகணும் சட்டத்தின்படி. அப்படிப்பட்ட சிங்கங்கள் இருக்கிற கெபியில தூக்கி தானியலை போட்டுட்டாங்க. பாருங்க, அந்த ராஜா சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இந்த 6ஆம் அதிகாரத்தை மாத்திரம் பார்த்தீங்கன்னா தப்புவிப்பார், தப்புவிப்பார் என்ற வார்த்தை மறுபடியும் வருது பார்க்க முடியும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ராஜாவுக்கு ஒரு விசுவாசங்க, தானியேல் ஆராதிக்கிற தேவன் கண்டிப்பா அவரை என்ன செஞ்சுவா, தானியேல் தப்புவிப்பார். அதிகாலையில பாங்க முதல் நாள் சிங்க கெபியில தானியேலை தூக்கி போட்டுட்டாப்ப இரவெல்லாம் ராஜா சிந்தித்து பார்க்கிறான். அவனுக்குள்ள தூக்கம் இல்லை. அதிகாலை எழுந்து அந்த கெபி கிட்ட வந்து அவன் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்கள். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். எப்படி சிங்கங்களுக்கு, ஒரு சிங்கம் இல்லைங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சிங்கங்கள். இந்த வார்த்தைக்கு பதில் கெபியிலிருந்து தானியேலுடைய சத்தம். எப்படிப்பட்ட சத்தம் பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, இரவெல்லாம் சிங்கங்கள் சுத்தி இருக்குது, நல்லா தூங்கி இருப்பாப்ப என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கற்பாம்பூச்சி நம்மளை சுத்திட்டு இருந்தாலும் நமக்கு என்ன செய்ய, தூக்கம் வராது. இங்க சிங்கங்கள் இருக்குதுங்க. சிங்கங்கள் நடுவில் சிங்கங்கள் நடுவில் நல்லா தூங்கிட்டு எப்படிப்பட்ட ஒரு பதில் தரையான் பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுது. சிங்கங்கள் சேதப்படுத்தாத படிக்கு அவனோட வாயெல்லாம், சிங்கம் எல்லாம் தானியேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் தானியேலுக்கு விசுவாசம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். பாருங்க,
அந்த அந்த இரவெல்லாம் பாருங்க, பயப்படுகிற சூழ்நிலை, பயமில்லாத இருந்தான் தானியேல். அப்ப நடந்தது என்ன ஆச்சு தெரியுங்களா? உடனே ராஜா தானியேலை வெளியே கொண்டு வர வைத்தார். கொண்டு வந்த உடனே உடனே அவன் சட்டத்தையே மாத்துகிறான். தேசம் முழுவதுக்கும் ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. என்ன சட்டம் என்றால் பார்த்தீங்கன்னா, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. தேசமே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். ராஜாவே பெரிய மனமாற்றம். அந்த ராஜா திரும்ப சொல்கிறார், 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தானியேலை சிங்கங்களுடைய கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அல்லேலூயா. அவரே தப்புவிக்கிறவங்க. சிங்கங்களுடைய கைக்கு தப்புவித்த தேவன் என்று சொல்லி பேர் எடுக்கிறான். பாருங்க, இந்த தானியேல் பயப்படுகிற சூழ்நிலை. ஆனால் தானியேல் விசுவாசமா இருந்த போது, அல்லேலூயா, விசுவாசமா இருந்த போது பயம் மேற்கொள்ளப்பட்டது. பயத்தை மேற்கொண்டதுனால என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அந்த தேசத்துக்குள்ள கடந்து வந்ததுங்க. நீங்களும் கூட பயமுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. பயப்படுகிற சூழ்நிலை பயப்படாதபடிக்கு பயத்தை வார்த்தையை கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது உங்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் காத்து கொண்டிருக்குது. அது மாத்திரம் இல்ல, நோவாவின் காலத்துல கொடுத்து நோவாவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டது. பாருங்க, நோவாவை பார்த்து வேத வசனம் சொல்லுது. எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். பாருங்க, நோவா விசுவாசத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழைக்குள்ளாக நோவாவையும் குடும்பத்தையும் ஆண்டவர் உள்ள வைத்து கதவை அடைத்தார். பாருங்க, 40 நாள் அளவு மழை, இரவும் பகலும் வானத்தின் ஊற்றுகளால் திறக்கப்படுகிறது. அப்படி இருந்த சூழ்நிலை கூட அந்த பேழை அந்த மழையினால மேலையும் கீழே அசைஞ்சிருக்கும். ஆனாலும் ஒரு ஆண்டு வரை உள்ளேயே அந்த பேழை எவ்வளவு அசைஞ்சாலும், வெளியே பயங்கரமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட பயப்படாதபடிக்கு, பயப்படுகிற சூழ்நிலையில நோவா பயப்படாம இருந்த போது கர்த்தர் நோவாவை நினைத்தார். அந்த பேழையை விட்டு அந்த குடும்பம் வெளியே வந்த போது, ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருது, தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சாருங்க. பயப்படுங்க. பாருங்க, அந்த மேலையும் கீழையும் தண்ணினால பேழை அசைஞ்சிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்து என்ற பேழைக்குள் இருக்கிறீர்கள். அவனுடைய நாட்கள் அப்படி மழை பெய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று, பேழை மாத்திரம்தான். உலகத்தின் செய்திகள் நோவாவுக்கு தெரியல, உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த பேழை என்னை பாதுகாக்கும். இது கீழ்பூசப்பட்ட பேழை. இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து என்ற பேழைக்குள், வார்த்தைக்குள்ளாக நீ இருக்கும்போது, இயேசுவின் ரத்தத்தினால் நீங்க மூடப்பட்டிருக்கீங்க என்று விசுவாசிக்கும் போது அது உங்களை பாதுகாக்குங்க. ஒன்று பாருங்க, உயிர் போகும் அளவுக்கு வீரின் பாம்புடைய விஷம் பவுலுக்குள்ள போகாதபடிக்கு அந்த இடத்துல பவுல் தைரியமா இருந்த போது அங்க சுகமாக்குற ஒரு வல்லமை வெளிப்பட்டதுங்க. நீ பயப்படாதீங்க, பயத்துக்கு இடம் கூடாதீங்க, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் தானியேல் சிங்கங்கள் இருக்கிற இடத்துல பயப்படாம இருந்த போது அந்த தைரியம், விசுவாசம் தைரியத்தை கொடுத்தது. அப்பொழுது அந்த தேசமே மன மாற்றத்தை உண்டாக்குறது. நோவா அவன் குடும்பமும் பயப்படாதபடிக்கு பேழைக்குள்ளே இருந்த போது, பேழையை விட்டு அவர்கள் வெளியே வந்த போது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, அவனை மீட்டு கொண்டேன். பயப்படுகிற எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இதான் இந்த வார்த்தை செய்தி. ஆனப்படினாலே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அதிகமாய் நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை படிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இந்த செய்திகள் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேளுங்கள். யூடியூப்பில் போய் மோசஸ் ராஜா இந்தியா என்ற யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் கேளுங்க. பழைய வீடியோ எடுத்து யூடியூப்ல பழைய செய்தி எடுத்து கேளுங்க. ஏன்னா கேட்க நற்செய்தியை கேட்க வார்த்தையை கேட்க உங்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆஸ்வதிக்கிற தேவன் இந்த நாளில் உங்களை ஆஸ்வதிக்கிறார். நீங்கள் தைரியமா இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். நீங்கள் தைரியமா இருக்கும்போது உங்களுக்குள் சுகமளிக்கிற வல்லம் வெளிப்படும். உங்க குடும்பத்திலும் சுகம் உண்டாகும். கலங்காதிருங்கள். தேசத்தில் இருந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வல்லமையான கரம் தேவ பிள்ளைகள் மூலமாக வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். God bless you. Amen.